திமுக முதலமைச்சரை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது பிஜேபிக்கு எப்படி 3 நியமன உறுப்பினர்களை அனுமதித்தார்? புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சி. 150 வருஷம் சுதந்திர வாங்கின கட்சி, நாட்டுக்கு அர்ப்பணித்த கட்சி அந்த காங்கிரஸ் கிடையாது. அந்த காங்கிரஸ் வந்து டூப்ளிகேட் காங்கிரஸ். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில் புதுவையில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்கு இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை தலைப்பாக வைத்து முன்னெடுத்திருக்கிறோம். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ஏகாம்பரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு சக்திவேல் ரவுதரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஜனார்தனன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சூசைராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். சார், சூசைராஜ் சார், திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? 26% இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் வந்து புதுவையில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8% இருக்கக்கூடிய திமுக எப்படி தலைமை பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து 140 ஆண்டு காலம் வந்து பழமையான, உலகத்திலேயே முதன்மையான கட்சி. அது தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக துவக்கப்பட்ட இந்த இயக்கம் அரசியல் பேர் இயக்கமாக மாறி தேர்தலில் போட்டிக்கிட்டு இன்றைக்கு வந்து தேசம் முழுக்க ஆண்ட பேர் இயக்கம். இன்றைக்கு பல மாநிலங்களில் நாங்கள் வந்து பின்னாடி இருக்கிறோம். அதனால தான் இந்த மொழிவாரி மாநிலங்கள் பல்வேறு, உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் அவருடைய தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்கிறது. பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த கட்சி இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அதில் திமுக அங்கம் வகிக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இருக்கிறார்கள். இது வந்து காங்கிரஸ் இங்கே ஒரு பெரும்பான்மையான கட்சி என்பது அவர் ஒரு புள்ளி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு விகிதத்தை வைத்து சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு பல மாற்றங்கள் வந்திருக்கிறது, நிறைய தேர்தல் வந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தோழமை கட்சி தான் அதிகமான எண்ணிக்கையில் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் முதன்மையான கட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சி. அதனுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது உண்மைதான். இதில் எந்த விரிசலுமே இல்லையே. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது திமுக தான் அதிகப்படியான சீட்டுகளை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் வந்து கம்மியான சீட்டுகளை ஜெயிச்சிருக்கீங்க. அப்படின்றப்ப திமுக தலைமை தாங்கிறது தானே சரியாக இருக்கும்? நோ, இது வந்து காங்கிரஸ் திமுக உறவுன்றது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து இது ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி. ராகுல் காந்திக்கும் இல்லை, இப்போ அவர் என்ன கேட்குறாருங்க, எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 சட்டமன்ற உறுப்பினராகி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக முன்னிலையில் இயங்குகின்ற போது அவங்களுடைய முன்னுரிமையையும் தலைமையையும் கேட்கறது தானே நியாயமாக இருக்கும். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஜெயிச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி எப்படி தலைமை ஏற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதன் பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 29 தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து லீடு வந்திருக்குது. இல்லை, நீங்கள் தான் நின்னீங்க. நீங்கள் தான் நின்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நின்றுது. இல்லை, நாங்கள் நின்னோம். அதில் வந்து நியாயமாக பார்க்க போனால் பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸும் அப்பயே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். உங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த பிரமுகர் இங்கே இருக்காரு, அவரை கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா கூட்டணிக்கான விழுந்த வாக்குகளை தானே கூட்டணியெல்லாம் அரவணைச்சு தானே கொண்டு போகிறோம். எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்குதுன்றதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி வேற இந்த சங் பரிவார் அமைப்பெல்லாம் செய்கிற சதி இதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்திலையும் தேசத்திலையும். ஏமா மாணிக் தாக்கூர் எங்க கட்சிக்கார் தானே அவரு, அதனால அவர் சங் பரிவார் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முன்னணி தலைவர். நாங்க ஒத்துக்கிறோம். அவர் எதை வச்சு சொன்னாரு? ஒரு நாடாளுமன்ற சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க கட்சி இருக்கிறாரு. பல கருத்துக்கள் வந்து வருதுங்க. நீங்க வந்து 6 சட்டமன்ற உறுப்பினராகி பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்கள், அவங்க பேசக்கூடிய தகவல்கள் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ்டு வைத்திலிங்கம் மாநில காங்கிரஸ் தலைவர் தான். அதுக்கப்புறமேட்டு எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற கட்சி தலைவர், சிஎல்பி லீடர், இவங்க 2 பேர் தான் வந்து 1 and 2 செகண்ட் 2 பேர் தான் ஆத்தரைஸ்டு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ். டெல்லியில் எங்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் எங்களுக்கு தலைவர். அதன் பிறகு அவங்க எடுக்கிற முடிவு தான் எங்களுக்கு எல்லாம் ஃபைனல்.
இடையில இருக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து சொல்ற கருத்து தான் தவிர அது வந்து முடிவில்லை. அப்போ கட்சியோட அந்த மாணிக்கம் தாக்கூர் பேசினதை வந்து நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? இல்ல கூட்டணியில் இருக்கிறவங்க ஏன் அவர் கண்டிக்க உண்மையை மாட்டாங்க? சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து திமுக உங்களுக்கு விரிசல் இருக்கிறது உண்மைதானேன்னு தான் கேக்குறாங்க கேள்வி. ஒண்ணு இல்ல சார், அது உண்மைதானே அந்த காலகட்டத்துல எல்லா கட்சியும் தனித்தனியே நின்னாங்க. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் நின்றுச்சு, காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, திமுக நின்றுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சு எல்லாம் தனித்தனியே நின்னாங்க. ஒரு காலத்துல ஐயா இப்போ அந்த காலகட்டத்துல வந்த கணக்கை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கணக்கு வந்து அவர் சொன்னது 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நாங்க வந்து பெரும்பான்மை இருக்கோம், திமுக குறைவா இருக்கு, அவங்க எப்படி தலைமை தாங்க முடியும்ன்ற மாதிரியான கமெண்ட்டை கொடுத்துட்டாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு சேர்த்தாரு, மதுரை தொகுதியை நாங்க வந்து கேட்டு பெறுவோம், நாங்க அப்படி ஈஸியா விட்டுற மாட்டோம், திமுகவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி பிரஸ் மீட் கொடுத்து போயிருக்காரு. எல்லாருக்கும் திமுக இல்ல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த இடத்துல வந்து திமுக ஆதிக்கம் உள்ளதா கேக்குறாங்க, ஆதிக்கம் இருந்தாலும் வந்து அந்த இடங்கள் நாங்க கேட்டு பெறுவோம், காங்கிரஸ் ஒன்றும் சும்மா கட்சி இல்ல, நாங்க கேட்போம் அப்படி சொல்றாரு. அப்போ அந்த நெருக்கடியும் விரிசல் இருக்குன்றதா அவர் கேக்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாண்டிச்சேரிக்கு நியமிச்சிருக்கிற பொறுப்பாளர் தலைமையில நடந்த ஒரு கூட்டத்துல காங்கிரஸையே கூப்பிடாம விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணி கட்சிகள்ல நாங்க தலைமை ஏற்கிறோம், எங்க கூட தான் இந்த கட்சிகள் நீங்க வரல, கூப்பிடல, நீங்க இல்ல, நீங்க எல்லாரும் கூட இருக்கிறீங்க, கூப்பிடலன்றாங்க காங்கிரஸ் கட்சியில. உங்களுடைய கருத்துலாம் கிடையாது. நீங்க வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் அது சின்ன கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சியா இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னவா இருக்குன்னா, நம்ம அதிகாரத்துக்கு வரணும், அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இல்லை, எந்த எம்எல்ஏ இருந்தாலும் இப்போ என் கட்சி இருக்குன்னா தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறது என்னோட எண்ணம் இல்லையா, ஒரு கட்சியோடைய பண்பு இல்லையா? அதே போல் புதுச்சேரியில் ஆண்டாண்டு காலமாக வந்து காங்கிரஸ் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க, அதிகமாக எம்எல்ஏ வருவதனால அவங்க முதலமைச்சராக வராங்க. ஆனால் திமுக அங்கே முதலமைச்சராக ஆண்டது இல்லையா? மரியாதைக்குரிய ஜானகிராமன் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்காரு இல்லையா? அவருக்கும் அந்த ஆசை உண்டு, எந்த கட்சியாக இருந்தாலும் என்னுடைய கட்சி முதலமைச்சராக வர வேண்டும், அமைச்சராக வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அது மூலயமா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது, அதுதான் அவருடைய எண்ணம். அதே போல் அவர் மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து கூப்பிடும்போது காங்கிரஸையும் நாங்கள் திருப்பி கூப்பிடுவோம் தான் சொன்னாங்களே தவிர, வெறும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் வச்சு கூப்பிட்டு நாங்கள் தான் கூட்டணிக்கே தலைமைன்னு எந்த இடத்துல கூப்பிடுவோன்றதே தப்பு இல்லை. கூப்பிடாம நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்றப்ப அப்படி கிடையாது. அதாவது இது வந்து பிரிக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்க எப்படி வேணா யார் வேணா பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்க, செய்தி என்னவா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நான் அது காரணம் சொல்லட்டுங்களா, ஏன் கூப்பிடலாம் அதுக்கு நானே சொல்றேன், என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். காங்கிரஸும் திமுகவும் சரிசமமான இடத்துல இருக்காங்க. காங்கிரஸும் திமுகவும் எனக்கு 15 கொடுத்தாலும் மகிழ்ச்சி தான், எனக்கு 15 கொடுத்தாலும் மகிழ்ச்சி தான் நினைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி 4 சீட்டோ 5 சீட்டோ ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. இவங்களை கூட்டு நம்ம என்னன்னு கேட்டுட்டு பிறகு காங்கிரஸ் கூட உட்கார்ந்து நம்ம எவ்வளவு சீட்டு வாங்க முடியும் என்பதுதான் இங்க தலைமையா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா திமுக தலைமை ஆயிடுச்சு. திமுக தலைமை மாணிக்கம் தாக்கூர் ஏன் இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னா, அடிப்படையில் நாங்க தான் இங்க வந்து தலைமையில இருக்கோம், நீங்க எல்லாம் எங்க கூட கூட்டணி சேர்ந்து தான் வந்து ஆட்சி அமைக்க வரீங்க அப்படின்றதுக்கு அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு. ஆனா எங்களை தவிர்த்துட்டு நீங்க ஏன் இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்துறீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த கருத்து பதிவு செய்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துனீங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் முதலமைச்சராக இருந்தாங்க, காங்கிரஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. காங்கிரஸ் பிஜேபி என்பது ஒரு இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு கட்சி, இந்தியா முழுவதும் இருக்கிற நல்லது கெட்டதில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது. ஆனால் மாநில கட்சிக்கு இந்த இருக்கிற மக்களுடைய வலி வேதனை, இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்லக்கூடியது மாநில கட்சியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என் ஊரில் எங்கே தண்ணி போகுது, என் ஊரில் எங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப தமிழ்நாட்டிலையும் பார்த்தனா ஒரு கட்டத்துக்கு மேல திமுக நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது உள்வாங்கினா தான் சொல்ல முடியும். எனக்கு என்ன அப்படி உருவாகிறப்ப காங்கிரஸ் காலங்காலமா இங்க இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லலையே. நாளைக்கு காங்கிரஸ் 14-15 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் முதலமைச்சரா வர போறாங்க. திமுக அதிகமா சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா திமுக முதலமைச்சரா கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கேட்பது சரி. இப்ப நீ இது சொல்றங்க, என்ஆர் காங்கிரஸ் இல்லாம பிஜேபி ஜெயிச்சிட முடியுமா?
ஒரே ஒரு தொகுதி நாங்க வெற்றி பெற கூட்டணி முடியுமா? இருக்கிறோம், கூட்டணி இருக்கிறோம். என்ன? என்ஆர் காங்கிரஸ் தலைமை இல்ல, இல்ல, தெரிஞ்சு ஏன் போனது. NR என்ஆர் காங்கிரஸ் இந்த அந்த கேள்விக்கு கூட்டணியின் அவர் தலைமை. பதில் சொல்லுவாரு. என்ஆர் காங்கிரஸ் ஏன் 15 சீட் ஜெயிக்க முடியலங்க? இல்ல ஜெயிக்க முடியாதனால தானே நீங்க கூட்டணி வச்சு இங்க வந்து இப்ப வந்து அவங்க கூட அவங்களுக்கு அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் நாங்க தனிப்பெரும்பான்மையில கூட்டணியில வந்துட்டோம். சரியான பதில அவர் தான் இன்னும் கொடுப்பாரு. கொடூரமா இருக்குது. தனி இங்க காங்கிரஸ் பெரும்பான்மையில NR காங்கிரஸ் கூட்டணியில அதிக வந்துட்டோம். வேட்பாளர் வெற்றி பெறாங்க. ஆனா 3 நியமன எம்எல்ஏவை நேரடியா மத்திய எங்களுக்கு அரசு தேவையில்லையே. யாருடைய தப்பது? ஏன் இருக்கிற முதலமைச்சர் அதை கேட்க மாட்டாரு? அது எங்க விருப்பம். என்னால நீ ஜெயிச்சா அது எங்க என்னால நீ விருப்பம் அதிகாரம் சார். பெற்ற சார். கேட்க முடியுதா? நாடாளுமன்ற தேர்தலையும் நாதான மாநில கட்சி நாதான பெரிய கட்சின்னு சொல்ற என்ஆர் காங்கிரஸ் மாநில கட்சி இங்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க, பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. நியமன எம்பியும் கூட பிஜேபிக்கே கொடுத்துறாங்க. அதுக்கு இப்ப என்ன நாங்க ஸ்ட்ராங்கா கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்களுடைய கூட்டணி ஒற்றுமையா இருக்கு. எங்களுடைய கூட்டணி ஒற்றுமையா இருக்கு. இல்ல சார், இப்ப சப்ஜெக்ட் கூட்டணி, இங்க சப்ஜெக்ட் கூட்டணி. நாங்க கூட்டணியின்படி நீங்க அவர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து உள்வாங்கிக்க முடியுது. என்னன்னா கூட்டணியை வந்து அப்பீஸ் பண்றதுக்காக நீங்க வந்து பவர் ஷேரிங் சீட் கொடுத்துக்கிறீங்க, நியமன எம்எல்ஏவையும் கொடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியான அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சீட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். அது நான் அதுக்கு கேள்வி செய்யுங்க சார். நான் அதுக்கு கேள்வி சொல்றேன், அவருக்கு அது பதில் சொல்லுங்க. ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது தவறென்றால், அது தவறென்றால் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து வீரம் வாய்ந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது பிஜேபிக்கு எப்படி 3 நியமன உறுப்பினர்களை அனுமதித்தார்? கூட்டணி ஒத்துக்கினேன். அன்னைக்கு இருந்த கவர்னரும் மத்திய அரசும் செஞ்ச கூட்டணி நாராயணசாமி எப்படி கூட்டணியா பதவியில தொடர்ந்தார் சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, காங்கிரஸ் சொன்னது என்னன்னா 150 வருஷம் சுதந்திர வாங்கின கட்சி, நாட்டுக்கு அர்ப்பணிச்ச கட்சி, அந்த கட்சி அந்த காங்கிரஸ் கிடையாது. அந்த காங்கிரஸ் வந்து டூப்ளிகேட் காங்கிரஸ். அந்த கட்சி இப்ப கிடையாது. இருங்க, நான் எப்படி மறுக்கிறேன் கேளுங்க. தியாகம் தெரியுமா? ஒரு நிமிஷம், எனக்கு யார் உயிரை கொடுத்திருக்கா? ராஜீவ் காந்தி இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்காரு. இந்திரா காங்கிரஸ் நாட்டுக்காக உயிரை கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க பிஜேபில யார் இருக்காங்க? சுதந்திரத்துக்காக போராடின கட்சி காங்கிரஸ் கட்சி கிடையாது. இப்ப இருக்கிற இந்திரா காங்கிரஸ் கட்சி. அது உங்களுக்கு வரலாறு தெரியும்னா நீங்க காங்கிரஸ் நீங்களே கண்டுபிடிங்க. அது எந்த விதத்திலும் காங்கிரஸ் நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஐயா. அப்பேர்ப்பட்ட தியாகமான கட்சி காங்கிரஸ் கட்சி. இப்ப இருக்கிற கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி உண்மையா சுதந்திரத்துக்காக போராடின கட்சி இல்ல, அது இந்திரா காங்கிரஸ் கட்சி. இந்த நாட்டுல நெருக்கடி. மகாத்மா காந்தி கொலை பண்ணது யாரு? நான் கேட்டது பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி நெருக்கடி வரலாறு நோக்கி போயிட்டோம். காங்கிரஸ் கட்சி எந்த வகையில் சுதந்திரத்தை கிளைம் பண்றதுக்கு அவங்க ரைட்ஸே கிடையாது. வேற யாரு? இருங்க, நீங்க வந்து இந்திரா காங்கிரஸ் உங்களுக்கும் சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்ல. காந்தி பேரையே நீங்க திருடி வச்சிருக்கீங்க குஜராத்ல இருந்து. உங்களுக்கும் சோனியா காந்தி வச்சுக்கிற ராகுல் காந்தி எல்லா பேருக்கும் காந்தி குடும்பத்துக்கு அந்த காந்தி எப்படி காந்தி குடும்பம் உருமாச்சு? எப்படி காந்தி குடும்பம் உருமாச்சு? அவங்க அப்பா யாரு? நான் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், நான் கேட்க சொல்லுங்க. உங்க இந்திரா காங்கிரஸ் ஐஎன்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? சுதந்திரத்துக்கு போராடின கட்சி கிடையாது ஐஎன்சி. இந்த நாட்டை படுகொலை தள்ளி எமர்ஜென்சியை தள்ளி நாட்டை வீணாக்கின காங்கிரஸ் கட்சி நீங்க தான். அதனால தயவு செய்து இந்த பாரம்பரியம் இந்த அனுதாபம் இருங்க. நான் திசை மாத்தல, நான் தெளிவா சொல்றேன். என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நீங்க இந்த தேசத்துக்காக எந்த விதமான எங்க கட்சியில உயிர்த்தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. எங்க கட்சியில உயிர்த்தியாகம் இருக்காங்க. சார், நம்ம கூட்டணியை தொடர்ந்து நான் கூட்டணியை பத்தி பேச போறேன். அதுக்கு சொல்றேன். நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த பச்சாதாபமாக இந்த பரிதாபத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து சிம்பத்தி அரசியல்ல காட்டாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க, எல்லா கட்சியுமே நீங்க இப்ப இருக்கிற கட்சி உங்க சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கும் இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சி சம்பந்தமே இல்லாத கட்சி. இது வந்து குடும்ப கட்சியா ஆயிடுச்சு. சரிங்களா? ராஜீவ் காந்தி இருங்க, என்ன பேச விடுங்க. ராஜீவ் காந்தி இருங்க, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, மேனகா காந்தி, இப்படியே காந்தி குடும்பம் தான் வந்திருக்குது. ஆனா உண்மையிலே காந்திக்கும் இந்த குடும்பம் சம்பந்தம் இல்லைன்ற வரலாறு தேடி பாருங்க. அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணி குறித்து இவங்க பேசும்போது நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் ஜானகிராமன் ஐயா சிஎம்மா இருந்தாங்க. ஓகே,
திமுக வலுவான கட்சி. ஏன்னா தமிழ்நாட்டிலயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லவே இல்லையா, நீங்க காங்கிரஸே இல்லையா சொல்றேன். நீங்க காங்கிரஸே கிடையாது அந்த நேரத்துல கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸும் இருங்க, தமிழ் மாநில காங்கிரஸும் காங்கிரஸ் சீன்லயே கிடையாது சார். இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு டூப்ளிகேட் சார், அது வந்து ஒரு குளோனிங் பார்ட்டி அவ்வளவுதான். சரிங்களா, நான் சொல்றது கேளுங்க. அதன் பிறகு இருங்க திமுக இருங்க சார், நான் என்ன பேச விடுங்க. திமுக என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க, ஜானகிராமன் முதலமைச்சர் இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க மேல சவாரி செய்யறாங்க. திமுக மேல தொடர்ந்து கூட்டணி சவாரி செஞ்சு திமுக ஆட்சி கட்டில இறக்கிட்டு இவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்ப திமுக மாதிரி கட்சிகள் என்ன தோணும், நாம வந்து சவாரி செஞ்சு நம்ம மேல இருந்தவங்க அவங்க போயிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது தவறா சரியா நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல விடியல் ஆட்சி சொல்றீங்களே, இருங்க திமுக ஆட்சி அவங்க இருந்தாங்க. சவால் செஞ்சது யாரு சார்? இன்னைக்கு கவுடு தெரிஞ்சு காங்கிரஸ். நான் இது கேட்க சொல்லுங்க, திமுக கூட்டணியில இருந்து திமுக ஆட்சியில் இருந்ததா இல்லையா, அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சா இல்லையா? அப்போ அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி அவங்க சவாரி செஞ்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க சார். திமுக முழுசா வச்சது காங்கிரஸ் சார். இதை தெரிஞ்சுக்கொண்டு இந்த காலகட்டத்தில் திமுகவில் தலைவர்களை வளர விடாம இவங்களே தொடர்ந்து ஆட்சியை வந்து தக்க வச்சுட்டே இருந்தாங்க. இப்ப திமுக வீழ்த்து கொண்டது. திமுக மீண்டும் இவர்கள் மீது சுமக்க தயாரா இல்ல. பல்லவி ஏன் செத்துக்கணும்? திமுக எங்க 6 இருங்க, என்ன பேச விடுங்க, 6 இருங்க, 6 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறாங்க. எதுக்கு சார் காங்கிரஸ் 2 சீட் வச்சிருங்க, காங்கிரஸ் முக்து சார், முடிஞ்சு போச்சு. திமுக வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் வாக்கு வங்கி களத்தில் இல்ல. காங்கிரஸோட நீங்க போனீங்கன்னா தோத்துரும் தெரிஞ்சுதான் தனியா கூட்டம் போடுறாங்க, தனியா சீட் சேருங்க கேக்குறாங்க. காங்கிரஸ் தனித்து விடப்படும் எதிர்காலத்துல. அந்த மாதிரி எது நினைஞ்சாலும் அழுவுறது யாரு சார்? நீங்க தான் அழுவுறீங்க. காங்கிரஸ் இஸ் ட்ரைனிங். நீங்க திமுக இல்லனா காங்கிரஸ் கிடையாது சார். தமிழகத்துல திமுக இல்லனா காங்கிரஸ் கிடையாது சார். ஒரு காரணம் அவங்க 6 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூட சேர்றதுக்கு பயப்படுறதுக்கு அவங்க இன்னைக்கு ஃப்ரெஷ், அவங்க எல்லாமே ஃப்ரெஷ். ஆனா முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து நிற்கக்கூடிய முதல்வர் ரங்கசாமிக்கு இணையா சாதனை செய்யறதுக்கு கம்பேரிசன் நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது உங்ககிட்ட 2 பேரும் முதலமைச்சர் இருந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இல்ல. இவங்க 2 பேரும் அதுல அடிபட்டுருவாங்க. இவங்களால கட்சி தோத்துரும். இவங்க 2 பேரையும் முன்னிலைப்படுத்த முடியாது. ஒரு பிரச்சார ஒருத்தவங்களை ஏற்படுத்தும் போதுதான் இந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியும்ன்றதுனால திமுக பயப்படுது. திமுக அதனாலதான் பயப்படுது. திமுக அதனாலதான் பயப்படுது. ஒரு ஆளுங்கட்சி, இதை கேளுங்க, ஒரு ஆளுங்கட்சி ஒரு இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும், அதுதான் மக்கள் அடிக்கிற ஒரு சர்டிபிகேட். ஆனா இந்த ஆளுங்கட்சி இங்க இருக்கும்போது முதலமைச்சர் உள்பட அனைத்து அமைச்சர்களும் 29 பேர் இங்க தோத்துட்டு ஜெயிச்ச மாதிரியே சிரிச்சுங்க ஆட்சி பண்றாங்க பாரு. இந்த கொடுமை உலகத்துல எங்கேயுமே. கர்நாடகாவில் என்ன சார் நடந்தது? கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெயிச்சது எல்லாம் இவங்க ஜெயிச்சாங்க. உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்கிறாங்க, இல்ல சார் எம்பி ஜெயிக்கிறாங்க. இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க டிராப் அவுட்டர் சொல்லட்டுமா? நானு ஜெயிச்ச உடனே ஒரே வருஷத்துல, இந்த ஆட்சி வந்த ஒரே வருஷத்துல ஒரு ராஜ்யசபா எம்பி யார் பண்ணும்? எல்லாமே பிஜேபி எடுத்துக்கணும். இவர் என்ன சொன்னாரு சார்? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல. இது சொன்னாரா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு? என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏங்க ஒரு சாதாரண ஒரு வாக்காளர் போன் பண்ணி கேக்குறாங்க, அவர் மீட்டிங் சொல்றாரு. இது எப்படி சார் மறுக்க முடியும்? அவர் மீட்டிங் சொல்றாரு, மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில் நான் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்ய முடிந்தது. அவர் மீட்டிங் சொல்றாரு. தெரியாம சொல்றாரு. முதலமைச்சர் பதவி கூட நான் தூக்கி போட்டு போயிடும் சொல்லிட்டு போல ராஜினாமா. அதாவது சில நேரங்கள்ல சில விஷயங்களை செய்வதற்காக அவர் அத்தகைய பாணியை பயன்படுத்தினார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா அந்த பாணியை கூட பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்வதற்கு முற்றிலும் நிராகரித்த ஒரு மனிதராகத்தான்
முன்னாள் முதல்வர் நாராயணசாமியும் காங்கிரஸ் கட்சியும் எங்கள் கண் முன்னால் தெரிகிறது. அவங்க இருந்தாங்க, கிரண்பேடின்னு ஒரு பெரிய ஈஸியா பண்ண முடிஞ்சிருதா? கிரண்பேடி மட்டும் தான் கஷ்டம்னா எல்லா நேரத்திலும் ஈஸியா பண்ண முடியல. அதை சமாளித்து எதிர்கொள்வதுதான் அரசியல் தர்மம். அதுக்கு வந்து ஆட்சியில அவர் இருக்கிறாங்க. ஏங்க இருங்க வரேன். அந்த ஆட்சியில அனுசரிச்சு போறாரு, அவர் அனுசரிக்கல. என்ன காரணம்னா கிரண்பேடியே நினைச்சா கூட ஒரு சில ஃபைல்ல கையெழுத்து போட முடியாது. மத்திய அரசு சொன்னாதான் கையெழுத்து போட முடியும். இப்போ வந்து இவர் எதற்கெடுத்தாலும் இவங்க காங்கிரஸ் சொல்லக்கூடிய பதம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் கிரண்பேடி அவர்கள் வந்து தடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதை தான் அவங்க ஒப்பீடாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி புதுச்சேரி மாநிலத்துக்கு கிரண்பேடி மேடம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ரொம்ப தெளிவாக கேட்டாங்க. இது மாதிரி உங்கள் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இன்னமும் சொல்கிறாங்கல்ல, இப்போ கூட உங்கள் மேலே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாரும் செய்யணும் தடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரே விஷயம் தான். எந்த விதமான நிதி கொள்கையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சட்டமன்ற வரைவும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் கண்ணாம்பின்னான்னு காங்கிரஸ் அறிவிச்சிச்சு. அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் சரியா இல்லை. ரெண்டாவது, நீங்கள் அறிவிக்கிற திட்டம் பூரா பட்ஜெட்டுக்குள்ளே வருதா, இல்லை மினிஸ்ட்ரியல் மீட்டிங்ஸ்குள்ளே வருதா, இல்லை அசம்பிளியில் ஏதாவது ரைஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அந்த எதுவுமே இல்லாமல் நிறைய கோப்புகள் அங்கே போச்சு. இதை தான் அவங்க கண்டம் பண்ணாங்க. அது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க எல்லாம் அரிசி கொள்முதலில் ரேஷன் கடை திறந்து அரிசி கொள்முதலுக்காக ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ அரிசி கொள்முதலில் ஊழல் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ அமைச்சராக இருந்தவங்க மாறி மாறி கருத்து தெரிவித்தாங்க. அவங்க ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க, மத்திய அரசாங்கம் தான் கோப் அனுப்புகிறேன், அரிசி நம்மளால் வாங்க முடிஞ்சால் வாங்குவோம், ஆனால் ஜனங்களுக்கு அதை அரிசி கொடுக்காம இருக்க முடியாது, அரிசிக்கு பதிலாக பணமாக போடலான்ற ஒப்பீனியன் லீகலில் வாங்கி ஃபினான்ஸ் இம்ப்ளிகேஷன் போட்டு PFMS பப்ளிக் ஃபினான்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம்னு பணம் போடுறாங்க. எதுக்காக இதை போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரிசி கொடுக்க முடியல, அந்த சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் இப்போ அரிசி கொடுக்குறோம், ஏன்னா இப்போ அதை சாத்தியம் உருவாக்கியிருக்கோம். அப்போ கிரண்பேடி மேலே இவங்க 1000 பழி போட்டாலும் அவங்க சொன்ன தெளிவான பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக அவங்க எலக்ட்ரல் ரெப்ரஸன்டேட்டிவ் சரியான கோப்புகளை அனுப்புறதில்ல. அரசு துறை அதிகாரிகளும் இந்த கோப்புகள் மேலே ஒப்பீனியன் வந்து நாங்கள் மாறி மாறி வந்ததுனால நாங்கள் மத்திய அனுப்பி நாளைக்கு சட்ட சிக்கல் வரக்கூடாது, நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் செஞ்சோம். இது அரசியலாக ஆக்கணிங்கன்னா அது உங்களுடைய எண்ணம், பட் நாங்கள் அதை அரசியலாக பண்ணலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி. அதுக்கு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஒரு நிமிஷம், கவர்னர் டிஸ்மிஸ் பண்ணது யாரு? டிஸ்மிஸ் பண்ணல, கவர்னர் மாத்திருக்காங்க. கவர்னர் டிஸ்மிஸ் சொல்றேன். அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்கன்னா பாஜக அரசாங்கம் நீங்க ஒத்துக்கிறீங்க. காங்கிரஸ் எதிராக ஒரு ஆட்சியில 3 கவர்னர் அவங்க டிஸ்மிஸ் பண்ணிருந்தா அப்ப மத்திய அரசாங்கம் சரியாக செயல்பட்டு மத்திய, அதாவது நாராயணசாமி என்ன நிர்வாகம் இது? நீங்க முதல்ல டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்காகனா அப்ப மத்திய பாஜக அரசாங்கம் நானும் முடிவு பண்ணா கவர்னர் மாத்தது இல்லைங்க. ஆளுநர் மாற்றப்படுகின்றார், ஆளுநர் மாற்றப்படுகின்ற புது ஆளுநர் வராங்க, அவ்வளவுதான் சார். அதுக்கு மேல எனக்கு தெரியணும் சார், கிரண்பேடியை மாற்றியது காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு சாதகமான சூழ்நிலையை அவர் எடுத்தார் என்பதுதான் காரணம். சரி, அப்படியே மாத்தினா கூட தமிழிசை 3 வருஷம் இருக்கணும், இருந்தாங்களா? அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கணும், இருந்தாரா? கிரண்பேடிக்கும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு நடந்த இஷ்யூ என்ன தெரியுங்களா? எந்த கோப்பையும் அவர் வந்து அவங்க வந்து சாதாரணமா அவங்க ஒன்று திருப்பி அனுப்பிடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நீங்க தெரிஞ்சுங்க, அவங்க இவர் சொல்றதெல்லாம் போய் தனியார் மயமாக்கணும்னு சொன்னதை தடுத்தது யாரு? தடுத்துட்டாரு. ஏங்க அது விட்டுருங்க. இப்ப இந்த கூட்டணி பத்தி நீங்க இப்ப கேட்ட கேள்வி, கூட்டணி பலமா இருக்குது, ஜெயிக்க போறோம், ஆட்சிக்கு வர போறோம். ஆட்சியே வாங்க. புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுலாம் கிடையாது சார். காங்கிரஸ் முதல்ல உட்கட்சி சண்டையை கொடையாடி சண்டை எடுத்து சொல்லுங்க. முதல்ல அவங்களே ஒத்துமையா இல்ல, உள்ளேயே காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்து ஆரம்பிச்சு 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் தான் எங்க வேட்பாளர்னு சொல்றோம், அவர் தான் ஜனநாயக கூட்டணி தலைவர்னு சொல்றோம். வரக்கூடிய காலங்களில் கூட்டணி வழி கிடையாதுங்க, எல்லாம் இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ளேயும் சிக்கல் இருக்கு அப்படின்றதுதான் குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே இருக்கு. என்ன முரண்பாடு சொல்லுங்க, என்ன முரண்பாடு சொல்லுங்க. கேள்வி
ஜான்குமார் ஒரு பிஜேபி மந்திரிக்கு ஏன் வந்து இலாகா கொடுக்கல? இத கேக்குறது ஒரு பிஜேபி ஒரு ஆளு, ஒரு என்ஆர் காங்கிரஸ் கேக்குறது ஒரு ஆளு. முரண்பாடு சொல்லுங்க. என்ன முரண்பாடு இருக்கு சொல்லுங்க. அது பொம்மை மந்திரி அவரு, பிஜேபி ல இருக்கிறாரு. ஜான்குமார் அவரு பொம்மை மந்திரி, அவருக்கு ஏன் இலாகா கொடுக்கல? அவரு இத ஏன் கேட்க மாட்டாங்க பிஜேபி? அதே கதை உங்களுக்கு நீங்க கொஸ்டின் நான் சொல்றேன் உங்களுக்கு. சாயசரவணன் வந்து அவருக்கு அமைச்சரை கொடுத்தாங்க, சந்திர பிரியங்கா அமைச்சரை. எப்படி சாயசரவணன் வந்து ரேஷன் கார்டுக்கு 5000 வாங்குறாரு. இப்ப நீங்க ரெண்டு கேள்வியில ஒரு கேள்வி கேளுங்க. தலித் பிரதிநிதித்துவத்தை கேக்குறீங்களா, ஜான்குமாருக்கு அங்கீகாரத்தை கேக்குறீங்களா? எதுவுமே தலித்தை எடுத்துட்டு ஜான்குமாரை போட்டுக்கறாங்க, அப்ப அது தப்புன்னு சொல்றீங்களா? தலித்தை எடுத்துட்டு ஜான்குமாரை போட்டுக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல சட்டம் என்னன்ற மாதிரி ஜான்குமார் தான் பிஜேபி, ஆனா அவருக்கு இலாகா கிடையாது. என்ன கதை? ஜான்குமார் அவர்களுக்கு வந்து அமைச்சரவைக்கான இலாக்கா ஒதுக்கீடு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 2 நாள் நடந்ததுல அலாட்மெண்ட் ஆயிருக்கு. வரக்கூடிய அசெம்பிளி பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ள அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டு ஒதுக்கி அவர் எங்க தனியா போறாங்க? எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போறாங்க. என்ன பேசுறீங்க? முதல்ல செஞ்சா செய்யலன்னு சொல்றீங்க, செய்யறாங்க சொன்னா உங்களோட பாஷை கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல. பிஜேபிக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு பிரச்சனை இல்ல நீங்க சொல்றீங்க. இல்லவே கிடையாது, நான் சொல்றேன். அவர் கேள்வி வேற அவர் ஏன் அவருக்கு அமைச்சர் அதெல்லாம் நீங்க கேட்கணும். பிஜேபி கேட்க மாட்டீங்க. கேட்போம் நீங்க அவர் கேட்க முடியல. நீங்க கேட்க கூட்டணி கேட்க அவங்க கட்சி பிரச்சனை. அது அப்புறம் திமுக கட்சி பிரச்சனை. ஜனநாயக அவர்களுக்காக விசிகே பேசும் சந்தோஷம் தான், தப்பு இல்ல. ஜனநாயகத்தை நான் கேக்குறேன், விசிகே கேட்கல, ஜனநாயகத்தை கேக்குறேன். ஒரு நீங்க பேசுறதும் இல்ல அவருக்காக அவர் பேசுறது நான் பாராட்டுறேன். அவரை கூட்டணி பிரச்சனை இல்லன்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்றேன் நானு. உங்களுக்கு 1000 பிரச்சனையே கிடையாது சார். ஒரு அமைச்சரா இருந்தவங்க உங்களால வேற வேட்பாளர் இல்ல, அமைச்சரா இருந்தவங்க கூட்டணி தான் இங்க ரூலிங்ல இருக்கிறதுனால நீங்க எந்த விதமான ஆன்டி கம்பல்ஷன் கிடையாது. எப்படி ஆன்டி கம்பல்ஷன் கிடையாது? எப்படி மக்கள் மத்தியில தேர்தலில் சந்திக்கிறோம், மக்கள் வாக்களித்து நடக்குது. நீங்க வந்து என்னன்னா இப்ப வரைக்கும் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை வச்சுட்டு இப்போ என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இந்த நேரத்தில் வந்து இவருக்கு பதவி கொடுக்கல, ஜான்குமார் அவர்களுக்கு பதவி கொடுக்கலன்றது ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது சார். அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தார், இந்த மாதிரி ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல, தேர்தல் வேறு வரப்போகுது, மக்களை வேறு நான் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுருந்தார். அவர் ஏன் இத்தனை நாளாக அவருக்கு வந்து அமைச்சரவை பதவி வந்து கொடுக்கல, இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிச்சிட்டு இருக்கு? சாமி வர கொடுக்கலாம் இல்லை சார், அவருக்கு பதவி இப்போ ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவருக்கு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போறாங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. பதவி கொடுக்க போறாங்க, அவருக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, பதவி வரப்போகுது. இது வந்து எங்க கட்சி என்ன காரணம்? அதான் என்ன காரணம்? எந்த இலாக்காவை கொடுத்தா இவர் வந்து நிர்வகிப்பாருன்னு ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. இன்னும் சார் எல்லாரும் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் காலதாமதமா ஏன் பதவியை கொடுக்கணும்? அவருக்கு மந்திரி பதவி தான் கொடுத்தாச்சே சார். அமைச்சர் பதவி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது. உலகத்திலேயே இலாக்கா இல்லாத ஒரு மந்திரி யாருன்னா உலகத்திலேயே பிஜேபி யாரா ஒருத்தர் துணிச்சலுக்குதா? அவரை நீங்க ஒதுக்குறீங்க பாவம். தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார், அந்த வரலாறு உண்டு. அவர் ஜெயில இருக்கும் போதும் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதெல்லாம் இவ்வளவு காலம் கிடையாதுங்க, 7 மாசம் 8 மாசமாங்க ஜெயில இருந்தார். அவர் பதவி ஏத்தி 7 மாசம் 8 மாசம் செந்தில் பாலாஜி அவரே நீங்க வந்து ஜெயில 7 மாசம் அவருக்கு மந்திரி பதவி 1 வருஷம் ஜெயில இருந்த அமைச்சராக. நான் இது ஒரு பிஜேபி நான் தீர்வு சொல்றேன், பேசாம இருங்க. யாருமே ஜெயிலுக்கு போலையா? புதுச்சேரிக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அவரு சாமிநாதன் இல்லாத வரைக்கும் பிஜேபில ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. எங்க யாரு கொண்டு வந்தா பிஜேபியை பயப்படுத்து? நீ என் கூட்டணிக்கு வரலனா உன்னை அமலாக்கத்துறையை விட்டு தூக்கிடுவேன், உன்னை வந்து ஜெயில போட்டுருவேன். நீ ஏதாவது ஒரு நியாயமான ஒரு விவசாய ஒரு உழைக்கிறவனை எம்எல்ஏ ஆக்கி வச்சு பிஜேபி ஜெயிச்சிருக்கா? நான் நேரடி பதில் சொல்றேன். பிஜேபியோட ஒரே குறிக்கோள், இந்தியா முழுவதும் ஒரே குறிக்கோள், இந்த மக்களை எப்படியாவது அத்துழைமாக்கணும், இந்த நாட்டை இந்துத்துவ நாடா மாத்தணும், இந்திய நாடை வந்து பாரத் நாடா மாத்தணும் ஒரே கொள்கையை தவிர இந்த ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், பழங்குடி நல்லா இருக்கணும், இவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது.
பாத்தீங்களா சார்? நாடாளுமன்ற போறதுக்குள்ள உள்ள விட்டீங்களா? நான் பதில் சொல்றேன். இல்ல சார், நாடாளுமன்ற போறதுக்குள்ள 63 நாயன்மார்கள் கூட்டு உள்ள விட்டீங்க. சாமியார் கூட்டு உள்ள விட்டீங்க. அங்க இருந்த திரௌபதி முர்முவை கூட்டு நாடாளுமன்ற போறதுக்கு கூப்பிட்டீங்களா சொல்லுங்க? அவங்க தான் பிரசிடென்ட் ஹவுஸ் அங்க வரணும். அவங்க நான் நேரடி பதில் சொல்றேன். இந்த மக்களை கொண்டு குவிச்சு இந்திய நாட்டை இந்த நாடா மாத்தணும், இந்த ராஷ்டிரமா மாத்தணும், ஒரே குறிக்கோள் தான் உங்களோட குறிக்கோள் சார். பாரதிய ஜனதா கட்சி இருங்க, நேரடி பதில் சார். இங்க பாரு, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து ஏறக்குறை 20 காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன் பிரிஞ்சு போச்சு சொல்றாங்க? நாங்க எல்லாரும் மெற்றிட்டோம் ஊத்திட்டோம். காங்கிரஸ் கட்சி யாரையுமே மதிக்காத கட்சி. நான் சொல்றேன் பாருங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஏன் பிரிஞ்சுது? ஏன் வைஎஸ்ஆர் காங்கிரஸ் பிரிஞ்சது? ஏன் கேரளா காங்கிரஸ் பிரிஞ்சது? ஏன் பாண்டிச்சேரி என்ன காங்கிரஸ் பிரிஞ்சது? காங்கிரஸ் கட்சியில இருந்த தலைவர்கள்லாம் வெளியே போவதுக்கு முக்கியமான காங்கிரஸ் கட்சியே தான். வேற யாரும் பிஜேபி இருந்து வெளியே போல. ரொம்ப தெளிவா சொல்றேன், பிஜேபி இன்ஃபேக்ட் எல்லாரும் ஆதரிக்குது. பேச விடுங்க, எல்லாரும் ஆதரிக்குது. இருங்க, 36 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஆனா இந்தியா கூட 28 கட்சி தான் இருக்குது. இந்தியா கூட்டணியில அவ்வளவு கட்சிகள் கிடையாது. ஆனா என்ன புரிஞ்சுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர்கள் யாருன்னா ஒரு மாநிலத்திலும் யார் முதலமைச்சரா இருக்காங்களோ, யாரு எல்லாம் பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள தலைவரா போட்டிருக்கோம். நாங்க எங்கேயுமே அங்க கிளைமிங் எடுத்துக்கல. ஆனா அந்த வகையில ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கட்சி பிஜேபி எடுத்து மறந்துடாதீங்க. தப்பு இல்ல சார். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி ஸ்திரமா இருக்கா, இல்ல ஏதேனும் உடைபட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் கருத்தை வந்து காங்கிரஸ் தலைமை எப்படி பார்க்குது, திமுக தலைமை எப்படி பார்க்குது? காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தியும் அவர் மு.க. ஸ்டாலினும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு. ஏன்னு சொன்னா எந்த காலகட்டத்திலையும் வந்து காங்கிரஸ் திமுக பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வளர்ற கட்சி வளர்ந்த கட்சி எல்லாமே பேசுவாங்க தான், கூட்டணி தானே, எலெக்ஷன் நேரம் தானே பேசுவாங்க. ஆனா முடிவு வர்றது நான் சொல்றது பாருங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு விஜய் பதிவு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திய இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர்னு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த விதமான நிபந்தனை இல்லாம பகிரங்கமா அறிவித்த காரணத்தினால காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே இந்தியா முழுக்க ஸ்டாலின் மேல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மேல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஈகர் வந்துருது. எந்த விதமான அதுதான் நாங்க வந்து இந்தியா கூட்டணியை தமிழகத்துல திமுக தலைமையிலையும் புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில திமுகவும் இங்க ஆட்சி அமைய போறதுக்கு உறுதி. இன்னைக்கு ராகுல் காந்திய கண்டிப்பா கண்டிப்பா இங்க வந்து காங்கிரஸ் தலைமையிலான திமுக கூட்டணி கூடுமான வரைக்கும் முடிச்சுட்டாங்க சார். 17-13 ஒரு அளவுக்கு முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்ட் பேசி இன்னொரு ஒரு வாரத்துல வந்து முடிவு ஆயிடும். 13 சீட்டு திமுக. காங்கிரஸ் தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து நாங்க எல்லாம் வந்து பேசி முடிவு பண்ணி எங்களை இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இந்தியா கூட்டணி அரசாங்கம் அமைய போறது உறுதி. அங்க வந்து தமிழ்நாட்டுல ஜெகத்ரட்சன் ஐயா கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இல்ல, ஏன்னா ஜெகத்ரட்சன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொறுப்பாளர், மரியாதைக்குரியவர். அவர் பொறுப்பாளர், அவர் எல்லாரும் கூட்டு வச்சு பேசுறாரு. கூட்டணி அப்ப யார் சார் முடிவு பண்றாங்க? அதுக்கு என்ன சார், யார் வேணா முடிவு பண்ணலாம் சார். இல்லனா சார் காங்கிரஸ் தலைமை இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படி சொல்லலையே. சரி, அந்த கூட்டத்துல சரி, காங்கிரஸ் தலைமை இல்லன்னு கட்சியோட தலைவர் வராரு, பெரிய பெரிய மத்திய மந்திரி எல்லாம் வராங்க. ஏன் அப்பா பத்தி சாமி கோயில்ல போய் எல்லாமே மண்டிடுறீங்க? அரவணைச்சு போறாங்க. அவங்க எல்லாம் அரவணைச்சு போறாங்க. நீங்க தனியா இங்க புதுச்சேரி மாநிலத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ஆர் காங்கிரஸ் புதுவையில் தலைமை வகிக்குது அப்படி நாங்க சொல்றோம்ல. நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க இந்தியா கூட்டணில காங்கிரஸ் தலைமை வகிக்கும். ஆனா இந்த இடத்துல என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நாங்க சொல்றோம். கடந்த தேர்தலை வந்து எப்படி சந்திச்சோம்? கடந்த தேர்தலை எப்படி சந்திச்சோம்? காங்கிரஸ் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் சார் கடந்த தேர்தல் சந்திச்சது காங்கிரஸ் களத்துல 0 தெரிஞ்சிட்டாங்க சார். அதெல்லாம் ஒன்றரை லட்சம் ஓட்டுல வைத்து நீங்க ஜெயிக்கிறீங்க. காங்கிரஸ் களத்துல இல்ல. முன்னாள் மந்திரியும் தோக்குறாங்க. பாதயாத்திரை சார் அவங்களுக்கு அது பாதயாத்திரை நண்பர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் கட்சி 1000 மாநிலம் முழுக்க பாதயாத்திரை போயிருக்கிறோம். எலெக்ஷன் சந்திச்சா தோத்துரும், திமுக பயம் வந்து போச்சு. இவங்களை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தனியா கூட நின்னுடுன்ற பயத்துல தான் அவங்க இப்ப தனியா போகணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லன்னா கூட இருக்கலாம் நினைக்கிறாங்க. இதான் உண்மையான அதுக்கு பதில் சொல்லட்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து பேசுறாங்க அண்ணன் அவர்களும் தோழர் அவர்களும் ரொம்ப திமுகவையும் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தையும் பிரிச்சிடணும்
அப்பதான் எங்களுக்கு அந்த நம்ம நோக்கம் கிடையாது. மீண்டும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்துடலாம் தான் சார். அதை செய்றாங்க. ரெண்டே ரெண்டு தான் சார். நாங்க செல்ல திமுக காங்கிரஸ் ஜனநாயகத்தை விரும்புது. ஜனநாயகம் எங்க இருக்கோ அங்க கம்யூனிஸ்ட் இருக்கும். ஜனநாயகம் எங்க இருக்கோ அங்க விடுதலை சிறுத்தை இருக்கும். சார் கட்டாயமா இந்த முறை 3 சீட்டு விடுதலை சிறுத்தை கட்சி இங்க பெறும். சொல்லுங்க நீங்க. அதற்கான அச்சாரத்தை நாம கேக்குறோம். எல்லா கட்சியுமே அதிகாரத்தை தப்பு இல்ல சார். எங்களுக்குள்ள பேசினா இதுல என்ன சார் இருக்குது? 3 சீட்டு கேக்குறது என்னோட உரிமை இல்லையா? ஏன் நாங்க ஜெயிக்க கூடாதா? எங்க இருந்து வந்த பிஜேபி இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது நேத்து வரவங்க நான் முதலமைச்சர் எங்கயோ நாங்க கேட்க கூடாதா சார்? இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படும் பங்கீடு புதுவையில் கொடுக்கப்படும் சுதந்திரம் அடைஞ்சல இருந்து காங்கிரஸ் இருக்குது. பிஜேபி தான் இப்ப வந்தது. பிஜேபி தான் இப்ப வந்ததுங்க. காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிற காலத்துல இருந்து காங்கிரஸ் இருக்குது. இந்தியா முழுவதற்கும் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு வலதுசாரி, இன்னொன்னு இடதுசாரி. வலதுசாரியோட சிந்தனை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இடதுசாரியோட சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியும். காங்கிரஸும் விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் வந்து வலதுசாரியை நாங்கள் நேசிக்கின்றோம். ஜனநாயகத்தை இங்கு போதிக்க வேண்டும் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் நாங்க வந்து எங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்க கூட்டணி ஒண்ணாக இருக்கிறோம். நீங்க தான் பொது சின்னமே வாங்காம திமுக நினைக்கிறாங்க சார். ஜனநாயகத்தை பத்தி பேசி திமுக வந்து போன சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய ஒத்துமை சொல்றான். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து காங்கிரஸ் தலைமையிலான திமுக இந்தியா கூட்டணி இங்க பலமா இருக்குது. அதை நாங்க பேசி முடிச்சுனுக்கிறோம். எங்க மேலிடம் வந்து முடிவு இன்னும் ஒரு சில நாள்ல அறிவிச்சிருவாங்க. இப்ப இங்க பெரிய வெக்கக்கேடு என்னன்னா, என்ஆர் காங்கிரஸ் தலைமையில பிஜேபி கூட்டணியோட இருக்கிற இந்த அரசாங்கம் தலித் விரோத அமைச்சர் சும்மா தெரியாம ஆட்சி அமைக்கும் போது நீங்க பொம்மை முதலமைச்சர் பிஜேபி கட்சியினுடைய ஆரம்ப கட்டத்துல அவங்க பேசப்படும் 2 வருஷம் அக்ரிமெண்ட் ஆயிட்டாங்க. 2 வருஷம் நீங்க 2 வருஷம் உங்க ஆட்சியில செய்யல அப்படி யார் சொன்னாங்க? எந்த இடத்துல பார்த்தோம் சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு? எவ்வளவு பேர் குறுக்கோயில முதலமைச்சர் 3 வருஷம் அத வெளிப்படையா சொல்லுங்க. நாங்க வந்து அவங்க சாய் சரவணன் வந்து 3 வருஷத்துக்கு தான் நான் வச்சிருந்தேன் சொல்லுங்க. 4 வருஷம் ஆச்சு. இவரு சொல்லுங்க. இவரு சொல்லுங்க. சாய் சரவணன் நான் 3 வருஷம் தான் வச்சிருந்தேன். நான் சொல்றேன் சார். ஆட்சி அமைக்கப்படும் போது அமைச்சரவையில் மாற்றங்கள் இருக்கும் சொன்னது உண்மைதான் சார். மாற்றத்துக்கு உட்பட்டு தான் சார் அவங்க வந்து மாத்தினாங்க. அவ்வளவுதான். சாய் சரவணன் அவர்களுக்கும் ஜான்குமார் அவர்களும் அமைச்சரவை கேட்டிருந்தாங்க. ஒரே இடத்த கொடுக்க முடியாது, அதனால காத்திருந்தாங்க. ஜான்குமார் வெயிட் பண்ணிட்டு அவர் எடுத்துட்டு கொடுத்தாங்க. யாரும் கிடையாது. ஜனநாயக ரீதியாக அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இவங்க போய் பரப்புறார்கள். இந்த தலித் அமைச்சர் பத்தி நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறேன் சார். 3 ஆண்டு காலம் 2 தலித் அமைச்சர்களை நாங்க இந்த அமைச்சரவையில் வச்சிருந்த முதலமைச்சரை நீங்க பெருமையா பேச விரும்பல. கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில 2 தலித் அமைச்சர்களை வச்சிருந்ததை நீங்க பெருமையா பேச விரும்பல. எப்பயோது ஒரு தலித் அமைச்சரை மட்டுமே வைத்து அது ஒரு ஒப்புக்காக, அது ஒரு ஒதுக்கீடு கணக்காக, அது ஒரு ஒதுக்கீடு கணக்காக வைத்திருந்த நீங்க உத்தமர்களாகிவிட்டீங்க.
மாட்டீங்க. ஆனா 2 தலித் அமைச்சர்களை கொடுத்தவங்க ரங்கசாமி உங்களுக்கு இந்த காரணத்தால போயிடுவாரா? இல்ல முதலமைச்சரை வந்து நீங்க பெருமையாவே சொல்லலாம். ஆனா தவறு நடக்கும்போது கட்டாயமா சுட்டி காட்டுவாங்க. அவங்க கட்சி பிரச்சனைங்க. அவங்க கட்சி பிரச்சனை சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன இருக்காங்க தலைமையில பிஜேபி தலைமை ஒத்துக்கிறீங்களா? அவங்களுடைய முடிவு. சட்டமன்றத்தில் அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான். அவர் அரசியல் ரீதியாக எங்களுடைய சீட் ஷேரிங் அவங்க சீட் ஷேரிங் எங்க பேசப்பட்டது. அரசியல் ரீதியாக யார் தலைமையில இயங்குது? என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இல்ல சார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இல்லைங்க. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தலைமையில என்னங்க? முதல்ல இருங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப என்ஆர் காங்கிரஸ் தலைமை கிடையாது இங்க பாட்டு சேரா. நீங்க பிஜேபி தலைமையா? உங்களுடைய நீங்க பிஜேபி தலைமையா? உங்களுடைய பொலிட்டிக்கல் தலைமை தாங்கிறது யாருமே தெரியாது. உங்க ஊர்ல விசிகே வந்து தலைமை தாங்கிறது யாரு சொல்றாங்க பாருங்க. உங்க ஊர்ல நீங்க தலைமை தாங்க முடியாது. மந்திரி ஏத்த மாட்டீங்க. நீங்க உங்களுடைய தேசிய கட்சி கிடையாது. கேட்கவே மாட்டீங்க நீங்க. நாங்க தேசிய கட்சி கிடையாது. மாநில கட்சி. உங்க மதிச்சு சீட்டை கொடுக்க மாட்டீங்க. கொடுங்க நீங்க. நாங்க மாநில கட்சி யாரு தர மாட்டாங்க? எத்தனை வருஷமா 40 வருஷமா வளர்றீங்க நீங்க. 40 வருஷமா நீங்க வளர்றீங்களா? இது ஒரு சீட் கொடுங்க. ஏன்னா தெரிஞ்சு சொல்றேன். நீங்க சீட் கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஒரே சீட்டுக்கு உழவர்ல கொடுத்தா ஜெயிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? ஏன் ஜெயிக்க முடியல? ஐயா 656 ஓட்டு வாங்குனே. அது ஜெயிக்க முடியல. இந்த கட்சியில இந்த சிவசங்கர வெளிய வந்து சொல்றாங்க. உங்களால ஏன் கேட்க நாங்க அமைச்சரே கூட்டி ஜெயிக்க வச்சுக்கிறோம். நீங்க என்ன 5000 ஓட்டு வாங்க கதை பேசிறீங்க? எந்த அமைச்சரை கூட்டி ஜெயிக்க வச்சீங்க? சாய்க்குமா ஜெயிக்கிறியா? யாருங்க நீங்க? எங்க வந்தீங்க? மந்திரி எங்க ஜெயிக்கிறியா? அவரு எங்க வந்தீங்க? எல்லாரும் தான் ஜெயிச்சாங்க. நீங்க எங்க வந்தீங்க? உங்க வீசிக்கு நீங்க எங்க வந்தீங்க? நாங்க நீங்க 5000 ஓட்டு எங்க ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகிறாங்க. நீங்க எங்க வந்து கேக்குறீங்க? எந்த தலித் போய் வந்து நிக்க எல்லாம் நிக்கறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியா நிக்க வச்சீங்க. ஆள் இல்ல நிக்க வச்சீங்க. சாயசவன் எங்க இருந்து வந்தாரு? அவர் தொகுதி நின்னாரு. உங்க எதுக்கு ஒதுக்குறாங்க? பொது தகுதியில ஏங்க நீங்க கேக்குறீங்க? அவங்க ஒதுக்கப்பட்ட தொகுதி நிக்க வைக்கிறீங்க. நீங்க அடிப்படை யார் தெரியும் சொன்னா? எப்படி ஏங்க எங்க தலித் அமைச்சர் நாங்க கொடுத்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்லவே இல்ல. நீங்க காங்கிரஸ் நீங்க தான் அந்த நிக்க மாட்டீங்க. நாங்க நிக்கவே இல்ல. நீங்க கடைசியில உழைக்கிற ஆளை ஏன் கொடுத்தீங்க? இல்லனா சீட்டை கொடுத்துட மாட்டீங்க நீங்க அவங்களுக்கு. சார் ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க. பிசிகேக்கு வந்து சீட்டே கிடையாது. அப்ப இப்போ பிசிகே சீட் தர நீங்க சொல்லுங்க. பிசிகேக்கு சீட் தரன்னு சொல்லுங்க. ஒரு சீட் தருவீங்களா நீங்க அவங்களுக்கு? ஒரு சீட்டே கிடையாது. நீங்க நீங்க எல்லாம் கட்சி டாடா காமிச்சிட்டா போவீங்க. காங்கிரஸ் எது பிசிகே மனசாட்சி சொல்லுங்க சீட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. கூட்டணியில எல்லாரும் இப்ப மட்டும் சீட் கொடுத்துறாங்க அவங்களுக்கு. ஆனா ஒரே நிமிஷம். நீங்க தலித் எங்க கிட்ட கேட்காதீங்க சார். தலித் கொடுக்க கூடிய தலித் முக்கிய கொடுக்குற அதே கட்சியில கேளுங்க சார். எங்க கேட்காதீங்க. ஜனார்தனன் சார் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது? இவர் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டே இருக்கா என்ஆர் காங்கிரஸ்? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சொன்ன அத்தனையும் செஞ்சிருக்குது. அதனால எங்களுக்கு இந்த தேர்தலை சந்திக்க மில்லெல்லாம் தந்துட்டீங்களா? மில்லெல்லாம் தந்துட்டீங்களா? 10000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? சிறப்பு நிதி வாங்கிட்டீங்களா? மாநில அந்தஸ்து வாங்கிட்டீங்களா? என்ன செஞ்சிட்டீங்க? ஒண்ணுமே செய்யல. கூட்டணியை பற்றி பேசுவோம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டணி சிறப்பாக இருக்கிறது சார். சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்குதுன்ற நம்பிக்கையில் நாங்கள் மீண்டும் தேர்தலை சந்திக்க போகிறோம். பிரதமர் வரப்போகிறார். பிரதமர் வந்து பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போகிறார். அது இன்னும் இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கை என்ஆர் காங்கிரஸுக்கு அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பிரதமர் வந்த பிறகு, மாண்புமிகு பாரத பிரதமர் வந்த பிறகு, அவர் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு இன்னும் இந்த கூட்டணிக்கான அச்சாரம் வந்து அதிகமாகிடும். இன்னும் நம்பிக்கை அதிகமாகிடும். அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எத்தனை வருஷமா இருக்கீங்க? சிறந்த முறையில் வரும்போது வர மாட்டாரு. பிஜேபி கூட கடந்த 10 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய ரங்கசாமி ஐயா அவர்கள் எதுக்காக வெளியே வந்தாரு? உங்களால வந்து இங்க புதுச்சேரியை வந்து தனி மாநில அந்தஸ்து கொடுக்க முடியல. நான் தனியா இருந்தா தனி மாநில அந்தஸ்து வாங்கிடும் சொன்னாரு. பிஜேபி கூட 4 வருஷமா நீங்க இருக்கீங்க. முதலமைச்சரோட முதல் குறிக்கோளா இருக்கக்கூடிய ஒரே புதுச்சேரி எப்படியாவது வாழும் காலத்திலே வந்து புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து வாங்கிடும் அவர் நினைக்கிறாரு. ஏன் பிஜேபி அரசு உங்களால போராட சொல்ல முடியல? நீங்க ஏன் காங்கிரஸ் கேட்கல? நீங்க ஏன் காங்கிரஸ் கேட்கல? காங்கிரஸ் ஆளும்போது ஏன் காங்கிரஸ் கேட்கல? இருங்க. காங்கிரஸ் ஆளும்போது இதே மாநில அரசாங்கம் ஏன் காங்கிரஸ் கேட்கல? ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க ஏன் காங்கிரஸ் கொடுக்க மாட்டீங்க? மாநில அந்தஸ்துன்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சார்.
1990 இதுக்கான தீர்மானங்களை சட்டமன்றத்தில் ஏற்றி நம்ம அனுப்பியிருக்கிறோம். 90 நீங்கள் சொல்கிற இந்த 2011 அவர் வெளியே வந்த காலகட்டங்கள் வரைக்கும் காங்கிரஸ் தான் மத்தியில் அரசாங்கத்தில் இருந்தது. 10, 20, 21 வருட காலங்கள் அவங்க தான் அதில் பொறுப்பேற்றுக்கணும். 2014 இந்த 15 ஆண்டு காலம் பிஜேபி இருந்திருக்குது. ஆனால் இப்போ பிஜேபியும் இந்த மாநில அந்தஸ்தை பற்றி நாங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பொய் சொல்கிறதுக்கு நாங்கள் விரும்பல. காங்கிரஸும் கொடுக்கல, பிஜேபியும் கொடுக்கல. ஆனால் இப்போ கேட்டு பெறக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை, பிஜேபி தான் இருக்குது. பிஜேபி கிட்ட தான் செய்ய முடியும். மறுபடியும் இப்ப செய்யறோம். பிரதமரை வச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட என்ஆர் காங்கிரஸுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கிடைக்கல. மேடையில் பிரதமரை வச்சுக்கிட்டு பிரதமர் இதை சொல்லுவாரு. முக்கிய குறிக்கோள் சொல்றாரு. அந்த பிளேஸ் தான் முக்கியமே தவிர இது கொடுக்காததுக்கு 2 பேருமே தான் காரணம். 2 பேருமே தான். ஆனா கொடுக்கிற இடத்துல இப்ப பிஜேபி இருக்குது. அதை தான் நாங்க மையப்படுத்தி எலெக்ஷன்ல நாங்க அதை தான் மையப்படுத்தி அதுக்கு வாங்குறதுக்கு தான் நாங்க பார்க்கறோம். ஒவ்வொரு முறையும் இத தான சொல்றீங்களா? ஒவ்வொரு முறையும் மாநில அந்த சிங்கு அதிகமா எச்சரிக்குது. நீங்க எப்படி வாங்குவீங்க? பிஜேபி பகைத்து கொண்டால் பிஜேபி இருக்குது. வழி என்ன? நான் ஒன்னு சொல்றேன், சுருக்கமா சொல்லிருங்க உங்களுடைய இறுதி கருத்து. புதுச்சேரி மாநிலத்தை மக்களை பாதுகாக்கணும்னா இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும். காங்கிரஸ் அரசாங்கம் இங்க இருக்கும்போது, மத்தியில் மோடி இருக்கும்போது, கிரண்பேடி அவர்கள் வந்து எங்களுக்கு எதிர்ப்பா இருக்கும்போது கூட மக்களை பாதிக்கக்கூடிய விவசாய விரோத சட்டத்தை நாங்க அனுமதிக்கல. ஜிஎஸ்டியை நாங்க அனுமதிக்கல. வியாபாரிகளை பாதிக்கக்கூடிய ஜிஎஸ்டியை நாங்க அனுமதிக்கல. குற்றச்சாட்டமே இல்ல. புதுச்சேரி மாநிலம் வந்து பிராந்தி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பையும் இந்த மாநில அந்தஸ்தை பெற்று இருக்கலாமே. மக்கள் தொகை அப்ப இருந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடு வேறு, இப்ப இருக்கிற மக்கள் தொகையுடைய கணக்கெடு வேறு. இப்ப வந்து தகுதிக்காக வந்துட்டோம். நம்ம கோவா மாநிலத்தை போல புதுச்சேரி மாநிலத்துல தனி மாநிலத்துக்கான தகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இவங்க இருந்தாலும் இவங்களால செய்ய முடியல. இவங்க கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல. புதுச்சேரி மாநிலத்து மேல அக்கறை இல்லாத பிஜேபி அரசாங்கம். ஏன்னா மழையில மக்கள் எல்லாம் பாதிச்ச போது அதுக்கு கருணை காட்டாத பிஜேபி, அதுக்கு வராத பிரதமர், இந்த மில் எல்லாம் இழுத்து மூடி லாக் அவுட் பண்ணும் போதெல்லாம் திரும்பி பிரதமர் தேர்தல் வந்து இப்ப மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்க கூட்டணியில என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இப்ப ராகுல் காந்தி இந்த மாதம் இறுதியில இங்க வராரு. அவர் சொல்லியிருக்காரு, புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மில் எல்லாம் திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். மாநிலத்துக்குள்ள அவங்க கிட்ட ஒரு அஜெண்டா இல்ல. தலித்துகளுக்கு எதிரான இயக்கம் பிஜேபி. பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வராரு. தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு பெரிய பொதுக்கூட்டம் புதுச்சேரி நடக்க போகுது. கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்க போறோம். இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்கள் என்னன்றதை நாங்கள் டிக்ளேர் பண்ண போறோம். புதுச்சேரி மாநில மக்களை பாதுகாக்கவும், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும், மூடிய மில்களை எல்லாம் திறக்கிறது, இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்துக்கு பெறுவது போராடியாவது பெறுவோம் என்பதை அங்க டிக்ளேர் பண்ண போறாங்க. இந்த கூட்டணி கண்டினியூ ஆகும், வெற்றி பெறுவோம். எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 2026 காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும். இவங்க கிட்ட அஜெண்டாவே கிடையாது, எதையுமே செயல்படுத்த முடியாது, இவங்களால செயல்படுத்தக்கூடிய தலைமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க சொல்ல போறதெல்லாம் தலித்துக்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான இயக்கம் பிஜேபி, அதனுடன் கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் வைத்து இருக்கிறது மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பொய் பிரித்தாலும் பிஜேபி அப்படி இல்ல. சரி, சந்திரபிரியா இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் எலெக்ஷன்ல இவங்க அஜெண்டாவை பயன்படுத்த போறாங்க. எந்த விதமான திட்டங்களும் செயல்படுத்துகின்ற வழிமுறைகளும் இவங்க கிட்ட கிடையாது. என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் மத்தவங்க எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணாம மக்களுக்கான திட்டங்கள் கிடையாது, பிரித்தாலும் சூழ்ச்சி. மக்களுக்கான திட்டங்கள் கிடையாது, பிரித்தாலும் ஏகமரம் சார், உங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு சிரமம் இருக்கு? இறுதி கருத்தை பதிவு செய்யும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே குடியுரிமை என்று துடித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இதே மத்திய அரசு, பிஜேபி அரசு இந்தியா முழுவதுக்கும் ஒரே சுடுகாடு என்று இவர்களால் அறிவிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க நினைக்கிற திட்டம் வேற, இவங்களோட செயல்பாடு வேற. அந்த திட்டத்தையும் செயல்பாடையும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு மாபெரும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குதுன்னா தமிழ்நாடையும் புதுச்சேரியிலையும் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்டுகள் எல்லாம்
மும்பரமாக எதிர்த்து போரிடக்கூடிய, எதிர்த்து பேசக்கூடிய, இந்த மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க சக்தியாக பேசுகிற அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நாட்டை எப்படி இவர்கள் கம்மிகடம் பண்ணுறாங்க, எப்படி இந்த நாட்டை சுழிஞ்சு எடுத்துன்னு போகிறாங்க என்பது எல்லோரும் கண்மூடாக பார்க்குறோம். யாரோ ஒருவரோட அயல்நாடுகள் எடுத்துன்னு போய் ட்ரம்ப் கிட்ட போய் நம்மளுடைய நாட்டை கையில் கொடுத்துறாரோ என்கின்ற அச்சம் நமக்கு உருவாகிறது. அயல் நாடுகளிலே நம்மளுடைய நாட்டை அடமானம் வைத்து விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. மீண்டும் இந்திய அரசாங்கம் வந்து புதுவை சார்ந்த அதுதான் இங்க புதுச்சேரியில் பேச முடியும். தேர்தல் பிரச்சாரத்தில் போய் எதை பேசுவேன்? இந்த நாடு செய்கின்ற, இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் செய்கின்றத எடுத்து சொல்ல முடியும். இன்னும் இந்த சிந்தூர் பிரச்சனையே இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அப்ப எப்பயோ 1900 காங்கிரஸ் ஆண்டுது, காங்கிரஸ் ஆண்டு. இப்ப நீ என்ன செய்யற? 11 ஆண்டுகளமா இருக்கிற மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும் நீ சொல்லணும். மீண்டும் மீண்டும் காங்கிரஸை குறை சொல்வதும், புதுச்சேரியில் இருக்கிற திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை மூட்டி விடுவதும், அந்த கூட்டணியை பிரிச்சு நினைப்பது தவறு. சார் எங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு பேசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் இங்க சம உரிமை உண்டு. நான் என்ன சார் சொல்றேன், இங்க இருக்கிற திமுகவுக்கு முதலமைச்சர் ஆசை இருக்குது, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு தாங்க தான் தலைமை இருக்கணும், முதலமைச்சர் ஆகணும் ஆசை இருக்குது, இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற கட்சியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. இங்க புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தான் 100% வெல்லும் என்பது உறுதியானது சார். இந்த மேடையை நான் பயன்படுத்தியே சொல்றேன். இங்க புதுச்சேரியில் இருக்கிற மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை வாரி இறக்கிய பிஜேபி படும் தோல்வி அடைஞ்சது. குறைவான செலவு செய்து இயங்கிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீங்க தான் மத்தியில ஆண்டு துடிக்கிறீங்களே, இங்க பாண்டிச்சேரியில ஜெயிச்சு காட்ட வேண்டாம். ஒரு அமைச்சர் போய் நின்னு தோத்தாருங்க, ஒரு அமைச்சர் போய் நின்னு தோத்தாரு. அசிங்கமா இல்ல? ஒரு அமைச்சர் நின்னு தோத்தாரு. ஆனால் நான் முடிச்சறேன். இங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எந்த சண்டையும் இல்ல. பிஜேபி தான் அமைச்சர் பதவி போட்டி இருக்கிறது. பிஜேபி என்ஆர் காங்கிரஸுக்கு தான் உயர்ந்த தாழ்ந்த என்ற போட்டி இருக்கிறது. பிஜேபி தான் இது வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க இருக்காங்க. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கொடுத்த அமைச்சரையும் எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் பெண்கள் மீது அக்கறை இல்லை. பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை இல்லை. பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸ் மீதும் தலித் மக்கள் மீதும் பழங்குடியின மக்கள் மீதும் ஒரு துளி இல்லை. அப்படி இருந்திருந்தால் அமைச்சரவையில யாருக்கு இடம் கொடுத்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெல்லும், அது 2026 காலம் சொல்லும் என்பதை எஸ்எஸ் மீடியா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி 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 சார். ரவுத்ரம் சார், இப்போ இவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இப்போ இவங்க கூட்டணி ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 5 ஆண்டு காலமாக சிறப்பான நல்லாட்சி கொடுத்து வருகின்றது. மக்கள் மத்தியில் திட்டங்கள் எந்தெந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோன்றதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கோம். மக்கள் என்றைக்குமே வந்து வளர்ச்சியின் பக்கம் இருப்பார்கள். மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து ஆதரிப்பார்கள். புதுச்சேரி மக்களுடைய மனதில் தெளிவாக பதிவு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இருந்தால் மட்டும்தான் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பெறும் என்பதுதான் எங்களுடைய விஷயம். நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க சார். சார், வரப்போகின்ற தேர்தலில் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு வெற்றி பெறலாம் என்று நினைக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு தக்க பதிலடி கொடுக்கின்ற வகையிலே என்ஆர் என்கின்ற முதல்வர் அமைச்சர் வேட்பாளருக்கு எதிராக யாரை முதலமைச்சராக நிறுத்தப் போகிறீர்கள் என்கின்ற மிக பெரும் முன்னெடுப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நாங்கள் முன்னெடுத்து முதல்வர் ரங்கசாமி என்கின்ற அந்த மாபெரும் தலைவனுக்கு எதிராக எந்த மாற்று சக்தியை நீங்கள் முதல்வராக்கப் போகிறீர்கள் என்பதுதான் எங்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கியமான வியூகமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். என்ஆர் அவர்கள் தான் உங்களுடைய வேட்பாளர்னு சொல்றீங்க. ஆமாம், இதே உங்களுடைய நிறைவு கருத்தாக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.